இப்போ எல்லாம் ஐபிஎல்ல ஸ்ட்ரைக் ரேட்னு அதிகமாக சொல்லுவாங்க. அந்த நம்பரை எப்படி தான் கணக்கிடுறாங்க, ஸ்ட்ரைக் ரேட்னா என்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறதையும் கேட்டுப்போங்க. நம்மள நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது இப்போ ஃபேமஸான ஒன்று கிடையாது. அது ஒரு தின போட்டிகள் அறிமுகமானதுலேருந்தே ஃபேமஸான ஒன்றா தான் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு 2003 வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானுக்கு எதிராக சச்சின் டெண்டுல்கர் 75 பாலுக்கு 98 ரன் அடிச்சிருப்பாரு. அப்போ அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 130. அவ்வளோ பெரிய பவுலர்ஸ் கிட்ட எப்போ இந்த மனுஷன் 130 ஸ்ட்ரைக் ரேட்டோட அன்னைக்கு ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது இன்னைக்கு புகழ்பெற்ற ஒன்றா இருக்கலாம், ஆனால் பல காலமாக அதை பார்த்துட்டு வராங்க. இந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கக்கூடிய ஸ்கோரை வச்சு அவர் 100 பந்துகளுக்கு எவ்வளவு ரன்கள் அடிச்சிருப்பார் அப்படிங்கிறத கணக்கிடக்கூடியது தான் ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லுவாங்க. அவர் கரெக்டாக 100 பாலுக்கு அந்த ரன் அடிப்பார் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு உத்தேச கணக்கு தான். உதாரணத்துக்கு 10 பாலுக்கு தலதோனி 25 ரன்கள் அடிச்சிருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 250. அதுக்காக அவர் 100 பாலுக்கு 250 அடிக்க போறதில்ல, அந்த அளவுக்கு அவர் ஆடி இருக்காரு அப்படிங்கிறது தான் அதனுடைய கணக்கு. சரி, இந்த ஸ்ட்ரைக் ரேட்டை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. என்ன மாதிரி கணக்கு பிடிக்காதவங்க பயந்தோடிராதீங்க. அந்த ஃபார்முலாவை சிம்பிளாவே சொல்லிடுறேன். பேட்ஸ்மேன் அடிச்ச ரன்கள் வகுத்தல் அவர் பிடித்த பந்துகள் பெருக்கல் 100. இதுதான் கணக்கு. உதாரணத்துக்கு 2013 ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கோலி 52 பந்துகளுக்கு 100 ரன்கள் அடிச்சிருப்பாரு. அப்ப அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவர் அடிச்ச 100 ரன் வகுத்தல் 52 பெருக்கல் 100. 152 வகுத்தா 1.92 வரும். அது அப்படியே 100 பெருக்கினீங்கன்னா 192 வரும். அப்ப அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அன்னைக்கு 192 இருந்திருக்கு. சோ இங்க கணக்குப்படி அவர் 100 பால் பிடிச்சாருன்னு சொன்னா 192 ரன் அடிப்பாரு அப்படிங்கிறது கணக்கு. இதே 2004 இங்கிலாந்துக்கு எதிராக வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் பிரைன் லாரா 400 ரன்கள் குவிச்சார் இல்லையா, அந்த போட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல அவர் 582 பால் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. சோ 400 அவர் அடிச்ச ரன்கள் வகுத்தல் அவர் பிடித்த பந்துகள் 582 பெருக்கல் 100. 582 400 வகுத்தோம் அப்படின்னு சொன்னா 0.68 கிடைக்கும். அதை 100 பெருக்கணும் அப்படின்னு சொன்னா 68 கிடைக்கும். அதனால அன்னைக்கு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 68 அப்படின்னு சொல்லி கருதப்படுது. அப்படியாக அவர் ஒவ்வொரு 100 பாலுக்குமே குறைந்தபட்சம் 68 ரன்கள் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்காக ஒவ்வொரு 100 பாலுக்கு அவர் 68 ரன் அடிக்கல, அப்படி ஆவரேஜா அடிச்சு கொண்டு வந்து 400 ரன்களை குவிச்சிருக்காரு அப்படிங்கிறதா இந்த ஸ்ட்ரைக் ரேட்டுடைய அர்த்தம். சோ இப்படிதான் ஒரு இன்னிங்ஸுக்கும் சரி இல்ல அவங்களுடைய கெரியருக்கும் சரி ஸ்ட்ரைக் ரேட் ஆனது கணக்கிடப்படுது.